இன்றைக்கி நம்ம டிபார்ட்மெண்ட் கொடுத்த இமெயில் ஐடியை வச்சு கூகுள் அக்கௌண்ட்டில் இருக்கிற கூகுள் டிரைவில் எப்படி அன்லிமிட்டெட் ஸ்டோரேஜை அக்சஸ் பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். மேலும் அந்த அன்லிமிட்டெட் ஸ்டோரேஜ் அக்சஸ் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே இருக்கிற எக்ஸிஸ்டிங் ஜிமெயில் அக்கௌண்ட்டில் இருக்கிற ஃபோட்டோஸை எப்படி இப்போ நம்ம ஆக்டிவேட் பண்ணுற இந்த அன்லிமிட்டெட் ஸ்டோரேஜ் அக்சஸ் உள்ள அக்கௌண்ட்டுக்கு மாற்றுறதுன்றதையும் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த அன்லிமிட்டெட் ஸ்டோரேஜ் அக்சஸ் இருக்குதுன்றது நிறைய பேருக்கு தெரியாமலே இருக்கும். ஸோ அதை நம்ம எஃபிஷியண்ட்டாக நம்ம பயன்படுத்தினா நம்மளுக்கு எப்பயுமே கூகுள் டிரைவில் ஸ்டோரேஜ் இல்லைன்ற மெசேஜ் வரவே வராது. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். முதல்ல உங்களுடைய கம்ப்யூட்டரில் இல்லை ஃபோனில் நீங்கள் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கூகுள் குரோமில் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணியிருக்கோன்றது இந்த இடத்துல காட்டும். இப்போ என்னுடைய அக்கௌண்ட் எக்ஸிஸ்டிங் அக்கௌண்ட்டில் நான் லாகின் பண்ணியிருக்கிறேன். இப்போ நம்ம இதில் போயிட்டு நம்ம ஒரு என்னுடைய ட்ரைவை நான் செக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட ஸ்டோரேஜ்ன்றது ரொம்ப கம்மியாக இருக்கும். ஒன்லி 15 GB, அதாவது டோட்டலாகவே 15 GB. இதில் மோஸ்ட்லி நம்ம எடுக்கிற ஒவ்வொரு ஃபோட்டோஸுமே நம்மளுக்கு இந்த டிரைவில் வந்து தானாகவே அப்லோட் ஆகிட்டே இருக்கும். அதாவது கூகுள் ஃபோட்டோஸாக மாதிரி அப்லோட் ஆகும். அதனால் நம்மளுடைய கூகுள் க்ளவுட்ஸில் வந்து நம்மளுடைய ஸ்டோரேஜ் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வச்சுருக்கிற ஃபைல்ஸுக்கு 6.9 GB யூஸ்டு அப்படின்னு வருது. இதில் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டோரேஜ் வந்து ஆக்குபைடு பை கூகுள் ஃபோட்டோஸ். நான் அதை செக் பண்ணேன். அதில் வந்து கூகுள் ஃபோட்டோஸ் தான் ஃபுல்லாக ஆக்குபை ஆகிருக்கு. ஸோ இப்போ நம்மளுக்கு கொடுத்த டிபார்ட்மெண்ட் இமெயில் ஐடியை நான் லாகின் பண்ணி உள்ளார போகிறேன். சரிங்களா? இப்போ நம்மளுக்கு கொடுத்த ஃபார் எக்ஸாம்பிள் திருப்ப நான் கூகுள் போகிறேன். கூகுள் போயிட்டு திருப்ப என்னோடய ஃபோட்டோ இருக்குது, அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே ஆட் பண்ணி வச்ச கூகுள் அக்கௌண்ட்ஸ்லாம் இதில் காட்டும். இதில் நம்ம டிபார்ட்மெண்ட் கொடுத்த இமெயில் ஐடியை வச்சு நான் ஒரு அக்கௌண்ட்டு லாகின் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நான் கிளிக் பண்ணுறேன். அப்படி லாகின் பண்ணாதவங்க ஆட் அனதர் அக்கௌண்ட் அப்படின்றத கொடுத்து இந்த இடத்துல நீங்கள் வந்து உங்களுடைய டிபார்ட்மெண்ட் இமெயில் ஐடியை கொடுத்து நெக்ஸ்ட்டு கொடுத்து உங்களுடைய பாஸ்வேர்டை திரும்பி கொடுத்து நெக்ஸ்ட்டு கொடுத்து லாகின் பண்ணி உள்ளார வாங்க. லாகின் பண்ணி உள்ளார வந்தவொடனே இந்த இடத்துல சைன்இன் கேட்கும். நீங்கள் அந்த ஆப்ஷன் போக வேணாம். இந்த 9 டாட்ஸ் இருக்குது பாருங்கள், கூகுள் ஆப்ஸ், இதை கிளிக் பண்ணி உள்ளார ட்ரைவ்னு இருக்குது பாருங்கள், இந்த ட்ரைவுக்கு வாங்க. இந்த ட்ரைவுக்கு வந்தவொடனே உங்களுக்கு அந்த டிபார்ட்மெண்ட் உள்ளது காட்ட மாட்டேங்குது. ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் பழைய இதுக்கு காட்டுது. திருப்ப என்ன பண்ணுறீங்க, ஒன்றும் இல்லை, திருப்பி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த இதிலே திருப்பி கிளிக் பண்ணுங்கள். இந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஐடி, டிபார்ட்மெண்ட் கொடுத்த இமெயில் ஐடி இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணோடனே இன்னொரு டேபில் நம்மளுக்கு கூகுள் டிரைவு நம்மளுடைய டிபார்ட்மெண்ட் கொடுத்த இமெயில் ஐடியில் ஓப்பன் ஆகும். இந்த டிரைவில் எவ்வளோ ஸ்டோரேஜ் கூகுள் கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள், ஸ்டோரேஜ்ன்ற இடத்துல எதுவுமே காட்டலை. அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டெட் ஸ்டோரேஜ் அது கொடுத்துருக்கு. இந்த அன்லிமிட்டெட் ஸ்டோரேஜில் நான் 341.7 MB யூஸ் பண்ணியிருக்கிறதா சொல்லுது. இதை நம்ம எப்படி செக் பண்ணிக்கலாம், இங்கே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம லாகின் பண்ண நம்ம எக்ஸிஸ்டிங் அக்கௌண்ட் இருக்குது, இது உள்ளார போகிறேன். இதில் பாருங்கள் 15 GB மொத்தம் நம்ம 6.9 GB யூஸ் பண்ணதாக காட்டுது. பட் நம்ம டிபார்ட்மெண்ட் கொடுத்த இமெயில் ஐடியை வச்சு உள்ளார வரும்பொழுது இந்த இடத்துல அன்லிமிட்டெட் ஸ்டோரேஜ் இருக்கிறதுனால அந்த அவுட் ஆஃப்ன்ற ஆப்ஷனே வரல. ஸோ இது அன்லிமிட்டெட் ஸ்டோரேஜ் இருக்குது. அதனால் நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணுறோமோ அந்த ஸ்டோரேஜ் மட்டும்தான் காட்டும், எவ்வளோ இருக்குதுன்றதை காட்டாது. ஏன்னா அது அன்லிமிட்டடாக இருக்கிறதுனால அது காட்டாது. ஸோ இந்த ஆப்ஷன் தெரியாதவங்க தயவுசெய்து உங்களுடைய ஃபோட்டோஸு, அக்கௌண்ட்ஸு எல்லாத்தையுமே நம்ம டிபார்ட்மெண்ட் மெயில் ஐடிக்கு மாற்றிக்கிட்டிங்கன்னா எல்லாமே வந்து இங்கே பேக்கப் ஆகிருக்கும். அதுபோல் நம்மளுடைய ஃபோட்டோஸ் இருக்குது பாருங்கள், கூகுள் ஃபோட்டோஸ் உள்ளார போனீங்கன்னா நம்ம எடுக்கிற ஃபோனில் எடுக்கிற எல்லா ஃபோட்டோஸுமே நம்ம கூகுள் ஃபோட்டோஸில் வந்து தானாகவே அப்லோட் ஆகும். அது சிங்க் ஆகிற மாதிரி நம்ம ஆக்டிவேட் பண்ணி வச்சுருக்கணும். அப்படி பண்ணி வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய அக்கௌண்ட்டில் நீங்கள் எடுக்கிற எல்லா ஃபோட்டோஸுமே இந்த டிபார்ட்மெண்ட் மெயில் ஐடியில் வந்து சிங்க் ஆகிற மாதிரி போட்டிங்கன்னா எல்லா ஃபோட்டோஸுமே இதில் வந்துடும். இதில் நம்மளுக்கு அன்லிமிட்டெட் ஸ்டோரேஜ் இருக்கிறதுனால அந்த ப்ராப்ளமும் வராது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்னுடைய கூகுள் ஃபோட்டோஸில் இப்போ பாருங்கள், நான் டிபார்ட்மெண்ட் மெயில் ஐடியில் இருக்கிறேன். இதில் வந்து எனக்கு ஸ்டோரேஜ் வந்து கம்மியாக காட்டலை. சரிங்களா? நிறையா வந்து ஃபோட்டோஸை நம்ம எவ்வளோ வேணால் இதில் அப்லோட் பண்ணிக்கலாம். ஃபோட்டோஸ் எடுக்க இதில் அப்லோட் ஆகிட்டே இருக்கும். சப்போஸ் நான் என்னுடைய பழைய இமெயில் ஐடிக்கு போகிறேன் பாருங்கள், இதில் கூகுள் ஃபோட்டோஸு எவ்வளோ ஸ்பேஸ் ஆக்குப்பை பண்ணியிருக்கு பாருங்கள்.
இது வரைக்கும் நம்ம ஃபோன் வாங்கினதுலேருந்து எவ்வளோ ஃபோட்டோஸ் எடுத்துருப்போமோ எல்லாமே இதில் இப்போ ஃபில்லாக இருக்கும். ஸ்பேஸே இல்லைன்னு சொல்லிட்டு தான் மெசேஜ் நிறைய முறை வந்துக்கிட்டே இருக்கும் மெயில் ஐடியில். இப்போ பாருங்கள், இது வந்து இன்னொரு இமெயில் ஐடி. இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 15 GB. இதில் 13.9 GB யூஸ் பண்ணியாச்சு, கொஞ்சோண்டு தான் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது, நீங்கள் காசு கொடுத்து வாங்குங்க அப்படின்ற ஆப்ஷன்ஸ் நம்மளுக்கு வரும். ஸோ நம்ம அதுபோல் இங்கே பாருங்கள் மேலே காட்டுது அக்கௌண்ட் ஸ்டோரேஜ் ஃபுல்லு, நீங்கள் காசு கொடுத்து வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ நம்ம அதுபோல் பண்ணாமல் நம்ம கொடுக்கப்பட்ட இமெயில் ஐடியை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், நம்ம இந்த ஆப்ஷனில் போனீங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரீயாகவே அன்லிமிட்டெட் ஸ்டோரேஜ் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இதை பயன்படுத்தி எல்லோரும் அவங்கவுங்களுடைய கூகுள் ஃபோட்டோஸு, டாக்குமெண்ட்ஸு, உங்களுடைய அக்கௌண்ட்ஸு எல்லாத்தையுமே இது கூட சிங்க் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.